அம்மா என்னாச்சு? பார்வதி எங்கம்மா? என்னாச்சு ஆண்டி? என்னக்காச்சு? பார்வதி அன்னைக்கு என்னாச்சுமா? என்னாச்சுமா சொல்லுங்கம்மா. நானும் பார்வதியும் ஐயோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. நாங்க 2 பேரும். டாக்டர் டாக்டர் பார்வதிக்கு எப்படி இருக்கு? பேஷண்ட் கண்ணுல கண்ணாடி தூள் அதிகமா குத்தி இருக்கு. அதை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணல. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். ஐயோ என்னம்மா டாக்டர் ஏதோ கண்ணுல கண்ணாடி தூள்லாம் விழுந்துச்சுன்னு சொல்றாரு. என்னமாச்சு? மா கார்ல ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி? என்ன நடந்துச்சு ஆண்டி? என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இன்னைக்கு ஜமீன் கூட்டமைப்பு மீட்டிங்க்கு போனோம்ல, அது முடிச்சு நாங்க 2 பேரும் வெளியில வந்தோம். அப்போ ஜமீன் ஒருத்தர் என்கிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அப்போ பார்வதி வந்தா, நீ போயிட்டே இரு நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு பார்த்தா அவ பயங்கரமா அலற ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு ஒண்ணுமே புரியாம எல்லாரும் கூட்டமா அங்க ஓடி போய் பார்த்தா அவ கண்ணை புடிச்சுக்கிட்டு அலறிட்டு இருக்கா. பார்வதி என்னாச்சு என்னாச்சுன்னு கையெடுத்து பார்த்தா கையெல்லாம் ரத்தம். அது நான் அப்படியே பயந்துட்டேன். ரத்தமா? ஐயோ ஐயோ பாவம். கண்ல இருந்து ரத்தமா வருது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பதறி அடிச்சு நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு போன் பண்ணேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்ப டாக்டர் கேட்டா கண்ணாடி அதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர் இப்ப பார்வதிக்கு எப்படி இருக்கு? பேஷண்ட் கண்ணுல கண்ணாடி தூள் பட்டதனால இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. டாக்டர் இப்போ அவளுக்கு பார்வைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? கண் பார்வை பாதிக்கப்படுமா இல்ல நிரந்தரமா பார்வை போயிடுமான்னு இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உறுதியா எதுவும் சொல்ல முடியும். நோ, என் மருமகளுக்கு அப்படி ஒரு நிலைமை நான் வர விட மாட்டேன். மேடம், நாங்க ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கட்ட பிரிச்சாதான் எங்களால தெளிவா சொல்ல முடியும். எங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க வேணா உள்ள போய் பாருங்க. வாதி வாங்க எல்லாரும் போய் bye, sir. பார்க்கலாம். போட்டாங்க போடு முதல்ல பா. அம்மா முண்டக்கண்ணி தாயே, அவ கண்ணை மட்டும் திறக்க விட்டுறாத. பார்வதி பார்வதி அம்மா, பார்வதி எங்க இருக்கீங்க அம்மா? பார்வதி, நான் இங்க இருக்கேன். பார்வதி பயப்படாத, நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. ஆதி, அருண், ஐஸ்வர்யா, வனஜா, உமா எல்லாரும் வந்திருக்காங்க. மாமா பார்வதி, இங்கதான் இருக்கேன் பார்வதி. மாமா, எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க.
அண்ணி, சின்னையா, பார்வதி, ஐஸ்வர்யாம்மா, எல்லாரும் வந்திருக்கீங்களா? பார்வதி, நான் கூட வந்திருக்கேன் பார்வதி. வனஜாம்மா, என்னாச்சு பார்வதி? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல வனஜாம்மா. நந்தினி, ஹலோ நந்தினி. ஹலோ ஆண்டி, போன் எடுக்க ஏன் இவ்ளோ நேரம்? நந்தினி, நாங்க எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கோம். என்னை சுத்தி எல்லாரும் இருக்கும்போது நான் எப்படி போன் எடுக்க முடியும்? அதான் தனியா வந்து பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அப்பனா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஷயம் தெரிஞ்சு நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு நானே வெளியில வந்து உனக்கு போன் பண்ணலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. நந்தினி, பார்வதி கண்ணுல கட்டு போட்டுக்கிட்டு படுத்திருக்கா. அத பாக்க பாக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மா, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா ஆண்டி, அக்மார்க் என்னோட வேலையே தான். பார்வதியோட கண்கட்ட அவுத்தா கூட திரும்ப அவளுக்கு பார்வை தெரியவே கூடாது. இனிமே அவ கண்ணு மட்டும் இல்ல, வாழ்க்கையே இருட்டாதான் இருக்க போகுது. ஆண்டி, பார்வதியை செக் பண்ண டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு, வழக்கம் போல 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்வதிக்கு திரும்ப பார்வை கிடைக்க கூடாது ஆண்டி. அப்பதான் நான் கூட்டமைப்பு தலைவி ஆக முடியும். ஓஹோ, நீ கூட்டமைப்பு தலைவி ஆகிறதுக்காக தான் இந்த ஏற்பாடா? கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணி பார்வதிக்கு பார்வை வர வச்சிடலாம் நினைச்சா கூட நான் இருக்கேனே, அதை எப்படி வர விட்டுருவேன்? நீ வேணா பாரு, இனிமே பார்வதிக்கு வாழ்க்கை பூரா ராஜ பார்வைதான். அவளால மத்தவங்க துணை இல்லாம வாழவே முடியாது. அவ தடவிக்கிட்டே நடக்க போறா, அதை பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். தேங்க்ஸ் ஆண்டி. என்ன நந்தினி, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா? நமக்குள்ள என்ன? நீ ஆரம்பிச்சு வச்சல, அதை எப்படி முடிக்கிறன்னு மட்டும் பாரு. சரி ஆண்டி, நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன். ஏய், நீ கால்லாம் பண்ணாத. எல்லாரும் என்ன சுத்தி தான் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நானே வெளியே வந்து உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே ஆண்டி. கூட்டமைப்பு தலைவியா நீ வரணுமா? சரி வா, அப்புறம் பாத்துக்கிறேன். மாமா, உனக்கு ஒன்னும் ஆகாது பார்வதி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இவளை இந்த கோலத்துல பாக்க பாக்க தீபாவளி கொண்டாடுற சந்தோஷம் இருக்கு. ஒரு 1000 மாலா வெடிச்சா நல்லா இருக்கும். இவனுங்க முன்னாடி எங்க? வனஜா, உன் பூரிப்பு முகத்துல தெரியுது. கொஞ்ச நேரம் அடக்கி வாசி, மாட்டிக்காத. உண்ட கண்ணியம்மா, செஞ்சிட்ட. ரொம்ப வலிக்குதா?
பதில் சொல்ல தெரியல மாமா. கண்ல ஏதோ மண்ணு விழுந்த மாதிரி ரொம்ப உறுத்தலா இருக்கு. என்னால தாங்க முடியல மாமா. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கை எடுத்துடலாம். கொடுத்திருக்கிற ஆயின்மெண்ட், டிராப்ஸ் இதெல்லாம் சரியா யூஸ் பண்ணா இந்த அரிக்கிறது இருக்குல்ல அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுமா. உனக்கு ஒன்னும் பெருசா இல்ல, சீக்கிரமா சரியாயிடுமா. அம்மா, அகிலாவே தயங்கி சொல்றான்னா அப்ப பார்வதிக்கு பார்வை திரும்பி வராது. அப்பா, இவளை இப்படி பார்க்க இவ்ளோ நல்லா இருக்கு. ஆமா பார்வதி, நீ தைரியமா இரு. எனக்கு என்னமோ உங்க எல்லாரையும் திரும்ப பார்க்க முடியாதோன்னு பயமா இருக்கு. அண்ணி, அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க அண்ணி. ஏய், என்ன நீ இப்ப போய் இவ்ளோ நெகட்டிவா யோசிக்கிற? அப்படிலாம் ஆயிடுமா? அப்படிதான் ஆக விட்டுருவேனா? விடமாட்டேன் பார்வதி. உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்னன்னு தெரியல, திடீர்னு தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு. அத சரி பண்ணிடலாம். நீ நல்லா இருப்ப பார்வதி, எதையும் யோசிக்காத. பார்வதி, இது எப்படி உனக்கு நடந்துச்சு? வந்துட்டா விசாரணை பண்ண. ஜமீன் கூட்டமைப்பு மீட்டிங் முடிஞ்சதும் நான் கீழே இறங்கி வந்தேன். அப்போ எதிரில ஒருத்தன் கையில கட்டோட அங்க வந்துட்டு இருந்தான். கையில ஒரு பாக்ஸ வச்சுட்டு திறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்ப அவன் என்கிட்ட, மேடம் இந்த பாக்ஸ திறந்து கொடுங்க, இதுல இருக்கிற மருந்தை நான் சாப்பிடணும்னு சொன்னான். சரின்னு திறந்து கொடுத்தேன். அப்ப திடீர்னு அதுல இருக்கிற பொடிய என் கண்ணில் ஊதி விட்டுட்டான். அப்போ திடீர்னு அதுல இருந்து ஒரே கண்ணெல்லாம் உறுத்தலா இருக்கு. அந்த பொடிய என் கண்ணில் தூண அடுத்த நிமிஷமே முள்ளு குத்துன மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால வலி தாங்க முடியாம அம்மா அம்மான்னு கத்துன. அப்போதான் அம்மா ஓடி வந்து அவங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. ப்ரோ, எனக்கு என்னமோ இது யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல ப்ரோ. யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஆமா அருண், கண்டிப்பா இது அந்த நீலாம்பரி நந்தினியோட வேலையா தான் இருக்கும். ஆதி, நீ பார்வதி பக்கத்திலேயே இரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அம்மா, இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருங்கம்மா, நாங்களும் உங்க கூட வரோம். வேண்டாம். இப்போ நீங்க எல்லாரும் பார்வதி பக்கத்துல தான் இருக்கணும். நான் மட்டும் போயிட்டு வரேன். அம்மா, எங்கம்மா போறீங்க? அம்மா, அம்மா. வந்துருவாங்க பார்வதி. அண்ணி, அம்மா இப்ப வந்துருவாங்க. சீஃப் டாக்டர் தான் பார்க்க போயிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துருவாங்க. சரிங்க சின்னையா.
ஐயோ ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நந்தினி. நானும் தான் அத்தை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் பார்வதிக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். அதுலலாம் லாஸ்ட் மினிட்ல எப்படியாவது தப்பிச்சிருவான். அவ ராசி அப்படின்னு வனஜாண்டி கூட சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காம இந்த தடவை நான் நினைச்சது நடந்துருச்சு. அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பார்வதியோட நல்ல நேரம் நான் வந்ததோட முடிஞ்சு போச்சு. அவளுக்கு இனிமே நம்மளால கெட்ட நேரம் மட்டும்தான். இனிமே நாம நினைச்சது மட்டும்தான் நடக்கும். பார்வதிக்கு திரும்ப பார்வை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றதுக்கு டாக்டர் 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காராம். அந்த பார்வதிக்கு பார்வை திரும்ப கிடைக்கவே கூடாது அத்தை. நீ கவலைப்படாத நந்தினி. பார்வதி இனிமே காலம் பூரா கண் பார்வை இல்லாம இருட்டிலே தான் இருக்க போறா. அகிலாண்டேஸ்வரி, வேண்டாம் ஆண்டி, சொன்னா கேளுங்க. வேண்டாம். பார்வதிய உன்னால நேரடியா மோதி ஜெயிக்க முடியாம உன் அடியாளை ஏவி விட்டு அவ பார்வைய பறிச்சு அவளை வீட்டோட முடக்கிடலான்னு பாத்தியா? பார்வதிக்கு ஒண்ணுன்னா நான் இங்க வந்து நிப்பேன்னு உங்க 2 பேருக்கும் தெரியாதா? எப்பவும் போல பெருந்தன்மையா இந்த வாட்டியும் நான் உங்களை மன்னிச்சு விட்டுடுவேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி நடக்காது. இன்னைக்கே இங்கே உன் கதையை முடிக்க போற நந்தினி. என்ன பாக்குற? சுடு. நெஞ்சில வச்சிருக்கேன். தைரியமா சுடு. சாவ நினைச்சு எனக்கு பயம் இல்ல அகிலா. நீ தைரியமா சுடு. என்ன நீலாம்பரி, நான் சுடமாட்டேங்கிற தைரியத்துல இந்த வீராப்பு டயலாக் எல்லாம் விடுறியா? அப்ப தாராளமா சுடு. உன்னை இவ்ளோ தூரம் பேச விடுறதே தப்பு. ஒரு நிமிஷம் சொல்ல போறத கேட்டுட்டு அப்புறமா சுடு. பேச போறியா? பேசுமா. உன் மருமக பார்வதி கண் பார்வை இல்லாம இருட்டறையிலேயே அடைஞ்சு கிடக்க போறா. நீ எங்க 2 பேரையும் கொன்னுட்டு கொலைக்காரியா ஜெயில போய் உக்காந்துருக்க போற. ஆதிக்கடவுர் பரம்பரையா அழிஞ்சு போய் நாகப்புரி வம்சம் ஜெயிச்ச நிம்மதியில சந்தோஷமா நாங்க 2 பேரும் செத்து போறோம். என்ன அகிலா யோசிக்கிற? சுடு சுடு. சாகறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சந்தோஷமா இருக்கேன், தைரியமா இருக்கேன். சுடு சுடு சுடு. எதுக்கு வெயிட்டிங்? சுடு சுடு. நீலாம்பரி, எனக்கு ஒன்ன எத்தனை வருஷமா தெரியும்? சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடி ஒன்னா படிச்சு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இவ்ளோ வருஷமா உன்னை எனக்கு தெரியுமே, இன்னைக்கு தான் நீ சென்சிபிளான ஒரு விஷயத்த சொல்லிருக்க. இப்ப நான் உங்களை சுட்டேன்னா சாவுங்கிறது உங்களுக்கு 1 நிமிஷம் தண்டனை. தட்ஸ் டூ ஈஸி. அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன்.
நீங்க இப்ப சாக கூடாது. உங்க சாவுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கவே கூடாது. நான் விட்டுட்டு போறதே நீங்க வாழறதுக்காக தான். வாழுங்க. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியும் அந்த பரம்பரையும் கொடி கட்டி பறந்து வெற்றியோட வாழறத பார்த்து ஒவ்வொரு நாளும் அணு அணுவா நீங்க துடிச்சு சாகணும். அத நீங்க பார்க்க தானே போறீங்க. எல்லா தடவை மாதிரி இந்த தடவையும் வந்து சுடாம போறாளேன்னு நிம்மதியா இருந்துராதீங்க. பார்வதியோட கண் பார்வை வர்ற வரைக்கும் மட்டும்தான் உங்க 2 பேருக்கும் இந்த ஃப்ரீடம். நான் ப்ராமிஸ் பண்றேன், பார்வதியோட கண் முன்னாடி உங்க 2 பேரையும் விரட்டி அடிச்சு துரத்தி சாகடிக்கல, என் பேர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி இல்ல.